தமிழக அரசின் காலை உணவு திட்டத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் பெயர் வைக்க வேண்டும் என ராமநாதபுரத்தில் நடைபெற்ற தேமுதிக ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழக ஆலோசனைக் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் சிங்கே ஜின்னா தலைமையில் 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு பூத் கமிட்டி அமைத்து வாக்காளர்களை ஈர்க்க நடவடிக்கைகள் எடுக்க தீர்மானிக்கப்பட்டது. தொடர்ந்து தமிழக பள்ளிகளில் நடைபெறும் காலை உணவு திட்டத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் பெயர் வைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் மாநில பொறுப்புக்குழு தலைவர் ராமகிருஷ்ணன், மாநில செயற்குழு உறுப்பினர் கே. குமார், மாநில தேர்தல் பணிக்கு உறுப்பினர் அழகர் சாமி, மண்டல பொறுப்பாளர் பன்னீர்செல்வம், மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் படித்த இளைஞர்கள் இருக்காங்க. படித்த இளைஞர்கள் இன்னும் வேலை வாய்ப்பு இல்லாதனால, ஒரு தொழிற்சாலை இல்லாதனால, இன்ஜினியரிங் படித்தவங்க, சட்டம் படித்தவங்க, அரசு கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுமே கடலுக்கு போய் வேலைக்கு போகிறாங்க. மீனவ தொழில் பார்க்குறாங்க, மீன் தொழில் பார்க்குறாங்க, கடலுக்கு போகிறாங்க, பனை தொழிலுக்கு போகிறாங்க. பல பேர் கூலி தொழில் பார்க்குறாங்க. எனவே அமைச்சர் அவர்கள், இந்த மாவட்டத்தின் அமைச்சர் அவர்கள் நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு தொழிற்சாலை வைக்கணும்.